ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய கிருபையின் மூலமாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவோம். இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து பாஸ்டர் நியோமி லோகன் அவர்களை வரவழைப்போமாக. அவர்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆவலாக காத்து நிற்கிறோம். யாவரும் அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பாஸ்டர் நியோமி லோகன். பிரைஸ் லார்ட் அம்மா, பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய குரலை கேட்க இனிமையா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவுக்கு இனிமையா இருக்கிறபடியா நாங்கள் சந்தோஷத்துல காத்திருக்கிறோம் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு. வாங்க பாஸ்டர், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகள் எல்லாம் ஒருபோதும் நீ மறந்துடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து வந்தார். கண்ணின் மணி போல காத்தருளினார், கழுகினை போல பறந்திட செய்தார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. உன்னதமானவர் சர்வ வல்லவர், தினமும் தினமும் துணை நின்றார். பறந்து காத்திடும் பறவையை போல பாதுகாத்துட்டார் தமது அன்பினால். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. பாவ பாரங்கள் முற்றும் நீக்கினார், பாடி பாடி மகிழ செய்தார். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு, நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு, நல்ல இயேசுவை என்றும் போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா. என் ஆவியானவர், என் தகப்பனாய தேவன், என் இயேசையா, இந்த வேளையிலும் ஆண்டவரே கொடுக்கின்ற வார்த்தைகளை நீங்க வழி நடத்த வேணுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய இரக்கத்தின் கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஐயா, நீங்க பேசுங்கோ. உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே தேவனே உம்முடைய ஜனங்களை சென்றடைய கிருப பாராட்டும்படி செபிக்கிறீங்க கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எல்லாரையும் ஒப்பு தந்திருக்கிறேன், என்னையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன் தகப்பனே. என் ஆவியானவர் உம்முடைய விருப்பப்படி உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க என்னை பலப்படுத்தும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலே இன்றைய காலை தியானிக்கின்ற வேளையிலே தேவன் இந்த வசனத்தை கொடுத்தார். மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? ஹல்லேலூயா. அநேக ஜனங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை, அவர் அதிகாரமும் வல்லமையும் உள்ளவராய். ஹல்லேலூயா. அங்கே காற்றுக்கும் கடலுக்கும் அங்கே அடக்கத்தை கொடுத்தார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஆனப்படினால் அவருடைய நாமம் வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது, ரெண்டும் சேர்ந்ததுதான் அவருடைய நாமம். ஹல்லேலூயா. ஆனப்படினால் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? வெளியான காரியங்களை நாங்கள் நம்முடைய மாம்ச கண்களினால் காணலாம், ஆனா உள்ளான காரியங்களை நாங்கள் நம்முடைய மாம்ச கண்களினால் காண முடியாது. ஆனால் அதை காண்கின்ற ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நம்முடைய அதிகாரமும் வல்லமையும் உள்ள ஆண்டவராகி இயேசு. ஹல்லேலூயா. ஆனபடியாத்தான் இங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? ஹல்லேலூயா. பாருங்கள், ஆகார் என்கிற ஒரு பெண் தன்னுடைய மகனுடைய காரியத்திலே தண்ணீர் இல்லாமல் தவித்த வேளையிலே அவளுடைய வெளிப்புறமான கண்கள் ஆண்டவருடைய
அந்த அற்புதத்தை காண முடியவில்லை. ஆனால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதை கண்டார். இன்றைக்கு கூட உங்களுடைய வெளிப்புறமான காரியத்தின் மூலம் நீங்கள் பார்க்கின்ற காரியம் உங்களுடைய சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, ஆனால் அதை அந்த காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா உள்ளான காரியங்களை தேவன் அறிவார். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒன்றிலும் குறைவுபடுவதில்லை. ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய மேய்ப்பர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுடைய ஆண்டவர், அவர் உங்களை மேய்ப்பர், உங்களை நடத்துகிறவர். எரேமியாவில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, நாங்கள் நடக்கிறது எங்களால், எங்களுடைய நடைகள் எங்களால் ஆகிறது இல்லை என்று. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே வந்துவிட்டால் அவர்தான் நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படினால் உள்ளான காரியங்களை தேவன் ஒருவர் அறிவார். ஹல்லேலூயா. உள்ளான காரியங்களை தேவன் ஒருவர் அறிவார். அப்படியத்தான் இந்த வேதம் சொல்லுகிறது, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ. ஹல்லேலூயா. இன்னும் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே சங்கீதம் 139 அதிகாரத்திலே ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அந்த தாவீதுடைய அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நமக்கு அங்கே பலத்தை கொடுக்கிறது. பாருங்கள், கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. எங்கள் நினைவுகள் கூட, ஒருவேளை நீங்கள் உங்களுடைய நினைவுகளிலே நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய நினைவுகளிலே பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, பொருளாதார காரியங்களை குறித்து, இந்த தேசத்தின் காரியங்களை குறித்து நீங்கள் உங்கள் நினைவுகளிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிற, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். யோபு சொல்லுகிறான் பாருங்கள், அங்கே அவர் காலத்தில் என்னை சோதித்து பார்த்தும் என்னிடத்தில் ஒரு அக்கிரமத்தையும் ஒரு காணவில்லை என்று. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா. அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உடைய தேவனாயிருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் பாதைகளும் உமக்கு தெரியும். மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, நாங்கள் ஜெபம் செய்வதற்கு தொடங்குவதற்கு முன்பாகவே தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அறிந்திருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதில் எந்த ஒரு காரியத்தை குறித்தாவது, ஒருவேளை உள்புறமான காரியங்கள், மற்றவர்களுக்கு தெரியாத காரியங்கள், ஹல்லேலூயா, ஒருவேளை வியாதியா இருக்கலாம், உள்ளான காரியங்கள், உள்ளான பார்ட்ஸ், ஹல்லேலூயா, உள்ளான அவயவங்கள், அந்த அவயவங்கள் இருக்கிற குறைவுகள், ஒருவேளை உங்களுக்கு கூட எங்கே இருக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்பே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமா இருக்கிறது. தாவீதுக்கே அங்க பாருங்கள், இந்த சங்கீதத்தை எழுதினவனுக்கே சொல்கிறான், இது எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. ஏனென்றால் வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் அவர் உண்டாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கிறது, எனக்கு மிகுந்த ஆச்சரியமா இருக்கிறதுன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்படி என் நினைவுகளை அவர் அறிகிறார், என் வழிகளை அவர் அறிகிறார், என் உட்புறங்களை அவர் அறிகிறார், உள்ளான காரியங்களை அவர் அறிகிறார். எனக்கு தெரியவில்லை, ஆனா ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் தெரிகிறது. நம்முடைய எதிர்காலங்கள் எல்லாம், நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கின்ற வழியில செபியுங்கள். அவனுடைய காலங்கள், என் வாலிப பிள்ளைகளுடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. உங்களுடைய காருண்யம் எங்கள் பிள்ளைகளை பெரியவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. உங்கள் சொல் பிரபாதற்கு முன்பாக அவர் அறிந்திருக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அடுத்து சொல்லப்படுகிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பாருங்கள், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உள்புறத்தையும்
ஹalleluya. அவர் உண்டாக்கின தேவனாயிருக்கிறார். உட்புறத்தையும் அவர் அறிகின்ற தேவனாயிருக்கிறார். ஹalleluya. இந்த நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வியாதியின் கொடுமையிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். ஹalleluya. ஆனால் அது தேவன் அறிவார். உள்புறத்தை அவர் உண்டாக்கினவர். உள்ளான பார்ட்ஸுகளை அவர்தான் உண்டாக்கினவர். சத்ரு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற உள் பார்ட்ஸுகளை அவன் அறியவில்லை. ஆனா தேவன் தான் அந்த காரியத்தை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய நாமம் சிருஷ்டிகர். ஹalleluya. நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடியாந்தரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் அது என்னை நடத்தும், மது வலது கரம் என்னை பிடிக்கும். ஹalleluya. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், நான் சமுத்திரத்தின் கடியாந்திரங்களில் போய் தங்கினாலும். ஹalleluya. யோனா பாருங்கள், ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு தன்னுடைய சித்தத்தின்படி ஓடினான். ஹalleluya. ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் ஒரு தரம் சொல்லிவிட்டு அதை மாற்றுகிறவர் அல்ல. என் பாடுகளை நீர் ஏற்றுக்கொண்டீர், என் துக்கங்களை நீர் சுமந்து கொண்டீர், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கின உண்மையில வந்தது, உடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். தேவன் ஒரு தரம் சொன்னதை அவர் 2 தரம் சொல்லுகிறவர் அல்ல. ஹalleluya. அன்புக்குரியவர்களே, அவர் சொன்னால் சொன்னதுதான். ஹalleluya. அவருடைய யோனாவுக்கு ஆண்டவர் என்ன கட்டளை கொடுத்தார்? ஹalleluya. நீ போய் அங்கே தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகின்ற வேளையிலே அவன் நினிவேக்கு போவதை விட்டு தர்சீசுக்கு கப்பலேறி போனான். இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம், இந்த வியாதியிலிருந்து நீ குணமடைவாய், உன் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஹalleluya. இப்படியான வார்த்தைகளை தேவன் உங்களுக்கு சொல்லி இருந்திருக்கலாம். வார்த்தைகள் மூலம் அவர் பேசி இருக்கலாம். ஹalleluya. ஆனா அதை விட்டு உங்களுடைய நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் நீங்கள் ஓடுவீர்களாக இருந்தால், யோனாவை போல ஓடுவீர்களாக இருந்தால், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தேவனுடைய சித்தத்தான் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். தேவனுடைய வார்த்தை தான் அங்கே நடைபெறும். ஹalleluya. அப்படியாத்தான் இங்கே சொல்லப்படுகிறது பாருங்களா, அங்கேயும் அது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். வாயை திறந்து சொல்லுங்கள், நான் எங்கே போனாலும் ஆண்டவரே, உம்முடைய கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். ஹalleluya. யோனாவை அங்கே ஒரு பெரிய திமிங்கிலம் மீன் விழுங்கி போடுகிறது. ஆனா அந்த இடத்திலும் பாருங்கள், தேவன் அங்கே சொன்ன பிரகாரம் அவனை கொண்டுதான் காரியங்களை நடத்த வேண்டும். ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஹalleluya. அங்கே நீர் சொன்னபடி, நீர் எனக்கு சொன்னபடி, ஹalleluya, அந்த என்னை கொண்டுதான் நீர் நடத்துவீர், என்னை கொண்டுதான் காரியங்களை செய்வீர். ஹalleluya. அவருடைய காரியங்கள் எல்லாம் அதிபயங்கரமாயிருக்கும். ஹalleluya. அன்புக்குரியவர்களே, உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். ஹalleluya. என் உள்ளிந்திரியங்களை, அங்கே சொல்லப்படுகிறது, லூக்காவிலே நாங்கள் பார்த்தோம், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர். ஹalleluya. உள்ளான உள்புறங்களை, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர், உள்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ, உள்புறத்தின் பார்ட்ஸுகள். ஹalleluya. அருமையான என்னுடைய சொந்த உறவுக்கார பிள்ளை ஒருவர். ஹalleluya. அவருக்கு பாருங்கள், அந்த முகத்திலே குஷ்டம் போல, முகத்திலே ஒரு விதமான ஒரு பரு, அது வந்து பாருங்கள், வாலிப வயசுலே படிக்கின்ற காலத்துல ஸ்கூலுக்கு போகின்ற வேளையில எல்லாம் அந்த தலையில எல்லாம் அவருக்கு கட்டி கட்டியா வந்துவிடும். அப்போ சில வேளை அந்த தலை கட்டி, வாலிப பிள்ளை யோசித்து பாருங்கள், அந்த கட்டி உடைந்து சில வேளை ரத்தமாக வரும். அதுபடியா அவருக்கு வெக்கமாயிருக்கும், ஸ்கூல்ல படிக்கிற காலங்கள்ல வெக்கமாயிருக்கும். ஆனால் பாருங்கள், நாங்கள் அதற்காக ஜெபித்து கொண்டிருந்தோம். ஹalleluya. நான் அடிக்கடி ஜெபிப்பது, ஆண்டவரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர், உள்புறத்தையும் நீர் உண்டாக்கவில்லை ஒன்று. ஹalleluya. ஆனா அப்படின்னா உள்பாட்சுகள், ஏனென்றால் அந்த வியாதி பாருங்கள் எங்கே இருந்து வருகிறது என்றால் அந்த ஸ்கின்னுக்குள்ளே இருந்து வருகிறது. ஹalleluya. உள்ளான பார்ட்ஸுக்குள்ளே இருந்து வருகிறது. ஆனபடி அதை சொல்லி சொல்லி ஜெபிக்கின்ற வழியில் இன்றைக்கு அற்புத விதமாக அந்த ஸ்கின் வருத்தம் எங்கே போறது என்று தெரியவில்லை. ஹalleluya. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, என்ன காரியமா இருந்தாலும் தேவன் நம்முடைய விருப்பத்துக்கு மாறாக எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்ய மாட்டார். ஹalleluya. ஆனபடியாத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இருள் அந்தகாரப்படுத்தாது, வியாதி அந்தகாரப்படுத்தாது. வியாதி என்பது இருள், பிரச்சனை என்பது இருள், பொருளாதார காரியங்கள் என்பது இருள், தடைகள் என்பது இருள்.
ஹalleluya. இந்த இருள் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். வியாதிகளிலிருந்து விடுதலை வரும். ஹalleluya. துக்கத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, தடைகளிலிருந்து வெளிச்சம் வரும். ஹalleluya. ஏசாயா 60 சொல்லப்படுது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, இதோ இருள் பூமியையும் காருள் ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன் மேல் உதிப்பார். உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் கடந்து வருவார்கள். ஹalleluya. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஹalleluya. பாருங்கள், கருவிலே ஒரு பிள்ளையை வைப்பது என்று சொல்லி சொன்னால் அது எவ்வளவு பெரிய அற்புதம். ஹalleluya. அது பிரமிக்கத்தக்க அதிசயமாய் 10 மாதங்கள் அந்த ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருக்கின்றவளில் எப்படி அது மூச்சு எடுக்கிறது, எப்படி அது உயிராயிருக்கிறது, எப்படி அது அங்கே ஜீவனுடையதாயிருக்கிறது. அதை யோசித்து பார்க்கின்ற வேளையிலே வெளிப்புறத்தை உண்டாக்குறவர் உள்புறத்தையும் அவர் உண்டாக்குறதுவனாக இருக்கிறார். ஹalleluya. அங்கே பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் அங்கே மரியாளை குறித்து பார்க்கின்ற வேளையிலே, மரியாள் கன்னி பெண்ணாக இருக்கிறாள், அங்கே நியமிக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். ஹalleluya. ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். அதே நேரத்திலே அங்கே தேவதூதன் வந்து சொல்லுகிறான். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஹalleluya, தேவதூதன் அவளுக்கு பிரயோத்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். என்னவா? கன்னி பெண், ஹalleluya, புருஷனுடைய காரியத்தை அறியாதவள், ஆனால் தேவனுடைய ஆவியானவர், ஹalleluya, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனிடத்திலே வருகின்ற வேளையிலே நுகங்களை உடைக்கின்ற வல்லமை வரும். ஹalleluya. சிம்சோன் என்கின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மேல் தேவனுடைய ஆவியான இறங்கின வேளையிலே ஒரு கழுதையின் தாடி எலும்பை கொண்டு அவன் 1000 பேரை சங்கரித்தான். ஹalleluya. அதுபோலதான் அன்புக்குரியவர்களே, உங்கள் மேல் பலம் இறங்குகின்ற வேளையிலே உள்புறத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும், அத்தனை நுகங்களும், அத்தனை கட்டுக்களும், ஹalleluya, அகன்று போம். ஹalleluya. அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது. உன்னதமானவர் அங்கே உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலும். பலம் என்பது பெலன் வேற, பலம் வேற. ஹalleluya. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. பெலன் ஒற்றை கொம்பு, பானா. பெலன் பெலன் என்பது ஸ்ட்ரென்த். பலம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹalleluya, பெலன் பலம், பெலன் பலம், ஹalleluya. ஆனா பலன் என்பது வேறு. பெலனும் பலமும் ஒன்று. அங்கே பலன் என்பது அது வேறு. ஒன்று ரிவார்ட், ஒன்று ஸ்ட்ரென்த். ஹalleluya. ஆனபடினால் ஆவியானவர் அந்த கன்னி பெண்ணுடைய வயிற்றிலே உள்புறத்திலே, ஹalleluya, உட்புறத்தை உண்டாக்கின அதே ஆண்டவர் அவளுடைய கர்ப்பத்தை தொட்ட மாத்திரத்திலே ஆவியானவருடைய அந்த பலம் அவள் மேல் இறங்கின வேளையிலே அவளுடைய கர்ப்பப்பை பாருங்கள், கர்ப்பம் உண்டாக்கப்பட்டது. இன்றைக்கு கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகின்ற வேளையிலே, அவருடைய பலம் உங்கள் மேல் இறங்குகின்ற வேளையிலே, ஹalleluya, உன்னதமானுடைய பலம் உங்கள் மேல் இறங்குகிற வேளையிலே, ஹalleluya, அவருடைய நிழல் உங்கள் மேல் வருகின்ற வேளையிலே, அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உள்ளான காரியங்கள், மறைவாயிருக்கிற காரியங்கள், அந்தரங்கமாக நீங்கள் ஜெபிக்கின்ற காரியங்களிலே தேவன் வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஹalleluya. எப்படி ஒரு கன்னியினுடைய வயிற்றிலே இல்லாத ஒன்றை தேவன் உருவாக்கினாரோ, ஹalleluya, உங்கள் வாழ்க்கையில முடியாத காரியங்களை அவர் முடிய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இல்லாத காரியங்களை உருவாக்குற தேவனாயிருக்கிறார். ஹalleluya. ஆபிரகாமும் சாராளும் அதுக்கு உதாரணமாய் பார்க்கின்ற வேளையிலே அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஹalleluya. மாம்சம் செத்து போயிருந்தது. ஹalleluya. ஆனாலும் கூட அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாராள் அவள் வயது சென்றவளாய் இருந்தாலும் கூட அங்கே ஆவியானவருடைய பலம் அவள் மேல் இறங்கினபடினால் அவளுடைய கர்ப்பம் அங்கே இளமையாக மாறினது. ஹalleluya. ஈசாக்கு என்ற ஒரு புன்னகை உள்ள ஒரு மனுஷன் பிறந்தான். ஹalleluya. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் காலையிலே தேவனுடைய ஆவியானவர் எனக்கு சொன்ன காரியம், வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உள்புறத்தையும் உண்டாக்க அவர் வல்லமுள்ள தேவன்.
ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒரு தடவை இந்த உங்களுடைய கரத்தை உங்களுடைய சரீரத்திலே வைத்து ஹல்லேலூயா இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள். வெளிப்புறத்தை உண்டாக்கினேன் ஆண்டவர், உள்புறத்தையும் உண்டாக்குறார். ஹல்லேலூயா. என் சரீரத்தில் இருக்கிற உள்ளான காரியங்களை அவர் அறிவார். ஹல்லேலூயா. இருள் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகின்ற காரியம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. ஆனபடினால் அவர் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் நிழலிட, எங்கள் மேல் அவருடைய பலம் இறங்க நாங்கள் அதற்கு விட்டு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் வந்த ஒருவரையும் தேவன் என்ன செய்கிறதில்லை, புறம்பே தள்ளுகிறதில்லை. ஹல்லேலூயா. அசவாடுகின்ற ஆவியானவர் இந்த வேளையிலே அசவாடுவாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்புறமான காரியங்கள் எல்லாம் மாறி, ஹல்லேலூயா, உள்புறமான காரியங்கள் எல்லாம் மாறி, அந்தரங்கத்திலே நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்து ஒரு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. பின்மாறி என் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கன்னி அங்கே மரியாளுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானுடைய பலம் இறங்கின வேளையிலே, உன்னதமானவருடைய நிழல் அவள் மேல் இறங்கின வேளையிலே ஹல்லேலூயா அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் உள்ள குமாரனை அவள் பெற்றெடுத்தாள். அதே போல என் ஆவியானவர் என் வாழ்க்கையில அசவாடுவீராக, உன்னதமானுடைய பலம் என் மேல் இறங்குவதாக, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இறங்குவதாக. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டதன் பிரகாரம் ஆழத்திலே ஆவியானவர் அசவாடினார். ஆழமான இருள் மத்தியிலே ஹல்லேலூயா இருளின் மத்தியிலே போய்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இந்த வேளையிலே அசவாடுகிறார். ஹல்லேலூயா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆவியானுடைய வல்லமையும் பலமும் இறங்குகிறது. மரியாள் மேல் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அசவாடுதல் இந்த வேளையிலே உடைய பிள்ளைகள் மேல் அசவாடுகிறது. நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்துடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் ஒரு கையளவு மிருகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே அக்னி மழையாக பொழிந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. இந்த வேளையில ஆண்டவரே தகப்பனே, யார் யார் வேதனைகளோடு கண்ணீரோடு துன்பங்களோடு ஆண்டவரே தேவனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்கள் மேல் ஆவியானவர் இறங்கி எல்லா நுகங்களை முறிக்கும்படி செவிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கி இருக்கிறீர் ஐயா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், சரீரத்திலே ஆண்டவர் உள்ளாக இருக்கிற உபாதைகள், வலிகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் பட்டு போவதாக, சத்துடைய வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. ஹalleluya. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்கள் திருச்சபையிலே ஒரு மாசத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி வந்தார்கள். ஹalleluya. அவர்கள் இன்னொரு திருச்சபைக்கு போய் கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிற்பாடு சரீரத்திலே ஒரு 7-8 மாசமா ஒரு விதமான வலி. ஹalleluya. எழுந்திருக்க முடியாது, வேலை செய்ய முடியாது, வேலைக்கு போக முடியாது. ஆனா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய திருச்சபைக்கு வந்தார்கள். அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஜெபிக்க தொடங்கினோம். ஹalleluya. நான் எப்பொழுதும் ஜெபிப்பது, அத்தி மரத்தை சபித்தது போல, என் ஆண்டவர் அத்தி மரத்தை பார்த்து சபித்தது போல, இயேசுவின் நாமத்தினால் இந்த சவுளுடைய சரீரத்திற்கிற வலியை நான் சபிக்கிறேன். ஹalleluya. வலியை நான் சபிக்கிறேன். அற்புத விதமாக ஒரு 3 வாரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே சுகம் வந்தது. ஹalleluya. இன்றைக்கு திரும்ப அவர்கள் வேலைக்கு போய்விட்டார்கள். ஆனபடினால் பாருங்கள், அந்த ஆவியானவருடைய பலம் உங்கள் மேல் இறங்க வேணும். எப்படி கன்னி வயிற்றிலே கற்பம் தரிக்க அந்த பெலன் வந்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளான காரியங்களில், உட்புறங்களிலே தேவனுடைய ஆவியானவர் அசவாடி இந்த நாளிலே அற்புதத்தை செய்ய அவர் போதுமானவர். அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ஹalleluya. நன்மையும் கிருபையும் மாத்திரம் உங்களை பின்தொடர்கிறது. ஹalleluya. என்றால் அவர் உங்களுடைய மேய்ப்பராயிருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் நல்லவருடைய அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுவித்தவரை துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிருபை உண்டாவதாக.